கணக்காரங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப கையில நடிச்சிட்டு இருக்காரு. அது இப்ப குழந்தைய பாத்துட்டு இருந்தலன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்ல. இங்கேயும் எனக்கு ஒரு பதில் சொல்றது இல்ல. இங்க வந்தா ஒரு டோப் அடிச்சுட்டு அந்த மாதிரி மயக்கமா இருப்பாருங்க, தூங்கிட்டே இருப்பாரு. இங்க எனக்கு ஒரு வழி சொல்றது இல்ல. வீட்டுல போய் என்னோட அப்பா அம்மாக்கு போன் பண்றது, நான் இவரை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றது. ஏன் என்ன பிடிக்கல ஒரு காரணம் சொல்றது இல்ல. ஷூட்டிங் வராரு, 20 நாள் வீட்டுக்கே வரலங்க. எனக்கு ஒரு காசு சம்பாதிச்சு இவர் இங்க சம்பாதிச்சு எதுவுமே இல்ல. எப்ப கேட்டாலும் காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நேத்து எங்க அப்பா அம்மா கால் பண்ணிருக்காரு. என் பொண்ணு என்னாலதான் சண்டை, நான் சூசைட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க, எழுதி வாங்கிட்டாங்க. பண்றாரு, நீங்க நியாயம் பேசுறீங்களா? மரியாதை பேசுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் பேசுங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற கயல் சீரியலில் மூர்த்தி கேரக்டரில் நடிச்சிட்ருக்கிற நடிகர் ஐயப்பனோட மனைவி கயல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போது தன்னோட கணவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சன் டிவியில் 4 வருஷங்களுக்கு மேலே கயல் சீரியல் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்குது. இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்கள் பலரும் ஃபேன்ஸ்க்கு ஃபேவரட்டாக மாறியிருக்காங்க. அதில் நடிகர் ஐயப்பனும் ஒருத்தவங்க. இவங்க இந்த சீரியலில் மூர்த்தி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது கயலோட அண்ணனை நடிச்சிட்டு இருக்காங்க. கயல் சீரியலுக்கு முன்னாடியே இவங்க கணக்காணும் காலங்கள் சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கயல் சீரியலில் ஆரம்பத்தில் கயலோட அண்ணன் பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தன்னோட குடும்பத்துக்காக பொறுப்பாக மாறி இருக்காங்க. தன்னோட தங்கச்சிக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. சீரியலில் இவங்களோட கதை இப்படி போயிட்டு இருந்தாலும் நிஜத்தில் இந்த சீரியல் நடிகரால் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி ஷூட்டிங் ஸ்பாட்ல கண்ணீரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பரபரப்பாக ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு சென்னை வலசரவாக்கத்தில் கயல் சீரியலுக்கு ஷூட்டிங் நடந்திருக்குது. அப்போது அங்கே வந்த நடிகர் ஐயப்பனோட மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸார் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஐயப்பனோட மனைவி பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சீரியல் நடிகர் ஐயப்பனோட மனைவி கயல் சீரியலில் அவர் மூர்த்தியாக நடிச்சிட்ருக்கிறாங்க. 3 வருஷமாக அவர் வீட்டுக்கு காசு தரதே கிடையாது, குழந்தையும் சரியாக கவனிக்கிறது கிடையாது. அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன். கடந்த 2 மாசமாக வீட்டுக்கும் வர்றது கிடையாது. அதனால தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஒரு நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் உள்ள யாருமே என்னை விட மாட்டேங்கிறாங்க. என் புருஷன் கூட பேச விடாமல் தடுக்கிறாங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கயல் சீரியல் வேணாம், என் புருஷனை இந்த சீரியல்லேருந்து எடுத்துருங்க. இந்த சீரியலால் என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் புருஷன் இந்த சீரியல் விட்டு வெளியே வந்தால் நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் நடிகர் ஐயப்பனோட மனைவி கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க.